பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஜூன் 10ஆம் தேதியோடு 3வது பேட்சுக்கான அட்மிஷன் நிறைவு பெறுகிறது. தொடர்புக்கு 7338824242 psj234@yahoo.com psj.guru. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தமிழகத்தின் மிக உயரமான அருவியான தலையாறு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. அந்த வீடியோ காட்சிகள் இதோ. Hey. சென்னையை அடுத்த வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அப்பூங்காவில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்தியாவில் கடந்த மார்ச் மாதம் நடக்க இருந்த 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் கொரோனா 2வது அலை காரணமாக வரும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்தியாவில் கொரோனா காரணமாக போட்டியை நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் மாற்று இடமாக ஐக்கிய அரபு அமீரகம் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறது. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையை 6 வழி பாதையாக மாற்றும் பணி கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இப்பணியுடன் சேர்த்து நிலத்தை கையகப்படுத்தும் பணியும் நடைபெற்று வருகிறது. இதில் ஸ்ரீபெரும்புதூர் தாலுகா பீமன்தாங்கல் கிராமத்தில் அரசு நிலத்தை 70க்கும் மேற்பட்டோர் போலி பட்டா மூலம் தங்கள் பெயருக்கு மாற்றி நெடுஞ்சாலைத்துறையிடம் இருந்து 200 கோடிக்கு மேல் இழப்பீடு தொகை பெற்றுள்ளனர். இந்த முறைகேட்டை சிபிஐ விசாரிக்க நில நிர்வாக ஆணையர் பரிந்துரை செய்துள்ளார். மயிலாடுதுறையில் தனியார் கல்லூரியில் படித்து வரும் 21 வயது மாணவி 2010 முதல் 2018 வரை மயிலாடுதுறையில் உள்ள ஒரு பள்ளியில் படிக்கும் பொழுது உடற்கல்வி ஆசிரியர் அண்ணாதுரை பாலியல் தொல்லை கொடுத்ததாக மாவட்ட எஸ்பிக்கு ஆன்லைன் மூலம் புகார் கொடுத்துள்ளார். இதனை அடுத்து அண்ணாதுரையை கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொரோனா தொற்றில் உயிரிழந்த பெற்றோர்களின் சொத்துக்களை சட்ட ரீதியாக அரசு பாதுகாத்து குழந்தைகளுக்கு 18 வயது பூர்த்தியாகும் பொழுது அவர்களிடம் ஒப்படைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கோரிக்கை வைத்துள்ளார். கோவை PN புதூர் பகுதியில் உள்ள திமுக அலுவலகத்தில் இன்று காலை திமுக தொண்டர்கள் கூட்டமாக நின்றுள்ளனர். அப்பொழுது அங்கு வந்த மாநகராட்சி கொரோனா தடுப்பு பறக்கும் படையினர் மாஸ்க் அணிய கூறியும் கூட்டமாக நிற்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளனர். இதில் கோபமடைந்த திமுக PN புதூர் பகுதி பொறுப்பாளர் பாக்யராஜ் மாநகராட்சி அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்ததோடு அவர்களை தாக்கவும் முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மற்ற வேலை எதுவும் பாக்குறதில்ல கார்பரேஷன்ல பாக்குறாங்க. ஆமா ஆமா பார்த்து தான் இருக்கிறோம். தெரியல டேய் பல்லுகளை கழட்டி போடுங்கறாங்க. அப்புறம் என்ன புடுங்கறாங்க? போடடி டேய் தெரியல டேய் பல்லுகளை கழட்டி போடுங்கறாங்க. அப்புறம் என்ன புடுங்கறாங்க? போடடி டேய் Every Indian woman's choice. Indian Flower, leggings and jeggings.
சென்னை சேத்துப்பட்டு சிக்னலில் பதிவு இல்லாமல் காரில் சென்ற பெண்ணுக்கு போலீசார் அபராதம் விதித்துள்ளனர். இந்த விஷயம் தெரிந்து அங்கு வந்த அந்த பெண்ணின் தாயார் தான் வக்கீல் என்று கூறி போலீசாரை கடுமையாக பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இந்நிலையில் அந்த வக்கீல் பெண் மீது கொலை மிரட்டல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பொம்பளை பொண்ணு கிட்ட பிஹேவ் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ற. மாஸ்க் போடுங்க மேடம். மாஸ்க் போடுங்க. போடா. மேடம் மேனேஜ் சொல்ல பேசுங்க. மேனேஜ் சொல்ல பேசுங்க. புரியுதா? மேனேஜ் இல்லாம பேசுறீங்க. கார் எடு. கார் எடு. மேனேஜ் பேசுங்க. கார் எடு. என்ன பாப்போ? கட்டியா. சொன்ன கேக்குறீங்க. அவளை சாவடிச்சுடுறேன். யாரே? யாரே சாவடிச்சீங்க? என்ன பேசுறீங்கன்னே தெரியாம பேசுறீங்க. என்ன பேசுறீங்க? என்ன பண்றீங்க? போலீஸ் வாய் சொல்லுங்க. நடந்தது என்னன்னு கேளுங்க முதல்ல. ரொம்ப சோச்சா பேசுறீங்க. நீ வா போல பேசுறீங்க. யார் பேசுறது? என்ன பர்பஸ்க்கு போறீங்க? நீங்க எங்க போறீங்க? என்ன பர்பஸ்? யார் சொன்னா? யார் சொன்னா? யார் எங்க எதுக்கு போறீங்க? எதுக்கு போறீங்க? நீங்க எங்க வரீங்க சொல்லுங்க. தமிழகத்தில் விரைவில் கர்ப்பிணிகளுக்கும் பிரசவித்த தாய்மார்களுக்கும் கொரோனா தடுப்பூசி போடப்படும் என கொரோனா தடுப்பு பணிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் டாக்டர் தரேஸ் அகமது கூறியுள்ளார். மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு மட்டுமல்லாமல் அனைத்து கல்லூரி படிப்புகளுக்குமான நுழைவுத் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்யும் வகையில் ஒரு கொள்கை முடிவை எடுக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 16வது நாளாக கொரோனா பாதிப்பு குறைந்து வருகிறது. நேற்று புதியதாக 21,410 பேர் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று 20,421 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது 989 குறைவாகும். இன்று மட்டும் 33,161 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 2,44,289 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 434 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் இன்று மட்டும் 1,14,460 பேர் புதியதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 14,77,799 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது நேற்றைய எண்ணிக்கையை விட 77,449 குறைவு. கடந்த 24 மணி நேரத்தில் 2,677 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்றைய நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 23,13,22,417 பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 33,53,539 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரை 1,06,936 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்களோட ஐஸ்வர்யா ராஜேஷ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ நம்ம கொரோனாவோட செகண்ட் வேவ்ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் வேவ் விட செகண்ட் வேவ் நிறைய பேரை பாதிச்சிருக்கு.
முக்கியமாக ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ், ஆஸ்தமா, ஹார்ட் இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறவங்களையும் ரொம்பவே பாதிச்சிருக்கு. தயவு செஞ்சு வீட்டிலேருந்து வெளியே வராதிங்க. அப்படி ஒரு வேளை எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வெளியே வரணுன்னா டபுள் மாஸ்க் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம கைகளை எப்போவுமே சுத்தமாகவே வச்சுக்கணும். சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க ரொம்ப எச்சரிக்கையாகவே இருக்கணும். கொரோனா இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். கொரோனாவை வெல்வோம், மக்களை காப்போம். நம்மையும் காப்போம், நாட்டையும் காப்போம்.